காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எளிய முறையில் கோழி தீவனம் செய்வது எப்படி? நான் வந்து வீட்டிலேயே செய்வேன். அதை பற்றி தான் இப்போது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முட்டை ஓடு நம்ம வீட்டில் முட்டை போட்டுட்டு மிச்சம் அதை உடச்சி வச்சுருப்போம்ல, அதை சேமித்து வச்சுருப்போம் வீட்டில் எப்பயுமே. அதை கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு மேலே வந்தது. அப்புறம் வந்து கருவாட்டு கழிவு பார்த்திங்கன்னா, கருவாட்டு கடையில் போனீங்கன்னா கருவாட்டு கழிவே கிடைக்கும். அதாவது அதோட மண்டை, அதோட தூள், இந்த கருவாடு வந்து பயன்படாமல் கழிவுன்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க. அதை வந்து பூனைக்கு, கோழிக்கு இந்த மாதிரி தீவனத்துக்கு பயன்படுது. அதை வாங்கிட்டு வரணும். அடுத்து வந்து நம்ம நியாய விலை கடையில் கிடைக்கிற அரிசி, இது வந்து எல்லாமே வந்து இப்போ நான் கருவாடு 1 கிலோ, ஒரு முட்டை வந்து ஒரு 1 கிலோ கணக்குக்கு இருக்கும். அரைச்சோம்னா ரொம்ப கம்மியாக வந்துடும். இந்த மாதிரி கணக்கு எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கம்பு ஒரு 1 கிலோ, இந்த மாதிரி ஒரு சதவீதத்தில் இதை வச்சுருக்கோம். வந்து கம்பு வந்து 1 கிலோ வந்து 40 ரூபா விற்கிது. கருவாடு வந்து 1 கிலோ இப்போ அந்த தூள் வந்து 80 ரூபா விற்றது, இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. அடுத்து இதை அரைக்கிறத பார்க்குறோம். இப்போ இடது பக்கம் இருக்கிற அந்த நம்ம அரைக்கிறதுல வச்சுருக்கிறது வந்து இந்த கருவாடு. அந்த கருவாடை தூள் பண்ணோம்னா வந்து இவ்வளோ தான் இருக்கும். முதல்ல போட்டுக்கிறது முழுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கருவாடை அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரை தான் இருக்கும். அதை நம்ம போடுறப்ப எப்படி இருக்குது, இந்தளவுக்கு தூளாக நம்ம அரைச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த முட்டையை போடுறோம். எதுலேயுமே வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இந்த அரைக்கிறதுல வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது வந்து ஒரு ட்ரையாக இருக்கிற ஒரு தீவனம் தான் சொல்லணும். அதை வந்து முட்டையை அதே மாதிரி அரைக்கிறோம். அந்த கருவாடை வந்து என்ன பதத்தில் அரைச்சோமோ அதே மாதிரி இந்த முட்டையும் அரைச்சிக்கிறோம். இது வந்து இந்த முட்டை வந்து கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம அரைக்கும்போது அதை அவ்வளோ வேகமாக அரைச்சதுனால அது நமக்கு அந்த புகை மாதிரி வரும். அதை கொஞ்ச நேரம் கழித்து திறக்கிறதே நல்லது. இந்த மாதிரி கருவாடு மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். அதில் நான் காட்டினதில் வந்து ஃபுல்லாக அரைச்சோன்னா, இந்த அரைக்கிறதுல நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 3 தடவை 4 தடவை முழுமையாக வச்சு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் கருவாடு அளவும் ஒரு 3-4 தடவை முழுமையாக வச்சு அரைச்சோம்னா அந்தளவுக்கு நமக்கு கிடச்சிச்சு. ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நம்ம கோழிக்கு கொஞ்சம் கொத்தி சாப்பிட்ற மாதிரி அந்த பதத்தில், இந்த இப்போ பார்க்குற பதத்தில் அரைச்சா போதும். கருவாடை அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக. இந்த 2 தான் இப்போ நம்ம காட்டினதில் இந்த 2 தான் அரைக்கிறோம். அதை அரைச்சாச்சு. அரிசியை வந்து இன்னும் நுணுக்கணும், இன்னும் இந்த 1க்கு 2 அறுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குஞ்சுகள் இருந்துச்சுன்னா நம்ம 1க்கு 2 பண்ணிக்கலாம். குஞ்சு இல்லை, பெரிய தாய்க்கோழிகள், பெரிய பெரிய கோழிகளுக்கு தான் போட போகிறோம் அப்படின்னா அந்த அரிசியும் கம்பையும் அப்படியே போடலாம். அரிசி கம்பையும் வந்து குருணை பண்ணாமல் அப்படியே நம்ம இப்போ கலக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு குஞ்சு கம்மியாக இருக்குது. குஞ்சுக்கு வந்து நம்ம தனியாக கருவாடும் அந்த அரிசி குருணை பண்ணதை நம்ம வச்சுருக்கோம். அதனால் இது வந்து பெரிய கோழிக்கு தான் தயார் பண்ணுறோம். அதனால் வந்து இதை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து கையை விட்டு கலக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கருவாடோட ஷெடியூல்லாம் வந்து நம்ம மேலே நகத்துக்குள்ளே குத்துறது, விரலில் குத்துறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை அப்படி தான் நான் கையில் கிண்டி எனக்கு கையில் நிறையா குத்திருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி முறையை பயன்படுத்துகிறேன். ஒன்று ஏதாவது குச்சியை வச்சு கிளறாமல், அப்படி இல்லைன்னா இந்த பண்ணுற மாதிரி இந்த வாளியில் வந்து மூடிட்டு இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா நல்லா எல்லாமே முழுமையாக வந்துடும். ஒரு வாட்டி நம்ம குலுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கருவாடு பார்த்துக்கும் அதுவும் எல்லாமே ஒன்று போல் ஒட்டி இருக்கும். அதை ஒட்டி வந்துருச்சுன்னா இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 கோழி வச்சுருந்தோம்னா ஒரு மாதத்துக்கு இந்த தீவனத்தை போட்டுக்கலாம். காலையில் வந்து காய்கறி கழிவு இந்த மாதிரி இலை தலைகளை சாப்பிடுது அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு வேளை இதை நம்ம கொடுக்கலாம். இதோடு வந்து மக்காச்சோளம், அந்த மாதிரி மக்காச்சோளத்தை வந்து குருணை மாதிரி 1க்கு 2 உடச்சிருவாங்க, அதை போடலாம். அப்புறம் வந்து புண்ணாக்கு இதுவும் போடுவாங்க. நம்ம கோழிக்கு வந்து என்ன போட்டாலும் அது சத்து தான். இதோட சோளம் போடலாம். சோளம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெரிய கோழிகள் அப்படியே சாப்பிடும்.
ஆனால் அந்த குஞ்சு கோழிகள் போடுறப்ப நம்ம வந்து அதே மாதிரி அந்த 1க்கு 2 உடச்சி அரைச்சி போட்டுக்கணும். இது வந்து நம்ம அப்படியே நம்ம அந்த கோழிக்கு போடுறோம். அந்த கோழி சாப்பிடுது. காலையில் வந்து தக்காளி, இந்த காய்கறி கழிவு நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம். தக்காளி உடசல் அந்த இதை போட்டுருவோம். மதியம் வந்து இதை போட்டுரும். இது வந்து கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் இதை சாப்பிட்டுட்ருக்கோம். இது நல்லாவே சாப்பிடுது. நம்ம அரிசி மட்டும் போட்டோன்னா கூட அப்படியே கிடக்கும். இது வந்து இந்த கருவாடு, சோளம் இந்த மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னாலும் இதில் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சோளம், மக்காச்சோளம் அந்த மாதிரி 1க்கு 2 உடச்சி கூட போட்டோன்னா வேகமாக சாப்பிட்டு நல்லா சத்தியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. இன்னும் நிறையா காணொளி வர இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோ போட வேண்டியிருக்கு. ஃபாலோ பண்ணி